வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம். போட்டு வணக்கணும் கொஞ்சம். இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லா குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு, பூண்டு ஒரு 2-3 கட்டை போட்டுக்கிட்டு, அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்தி போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைச்சோன்னு சொல்லி லிங்க்கு தரோம், செக் பண்ணிக்கங்க. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா அந்த குழம்பு மிளகாய்த்தூள் இதிலே போட்டு வணக்கிட்டு, புளியும் போட்டுட்டு, கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள் கொஞ்சம் போடணும். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் கொஞ்சம் 2 பல் அளவு தேங்காய் இதை போட்டு நல்லா வணக்கி அரைச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இது அரைச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போடணும். அது போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெந்தயம் போடணும் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு வணக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதிலே போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை சிம்லேயே வச்சு கரிஞ்சிடாமல் வணக்கணும். இது நல்லா கொஞ்சம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளியெல்லாம் உள்ளே போட்டோம், அதனால் புளி தனியாக போட தேவையில்லை. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டால் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். இது 4 பேர் சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு பத்தாமல் போயிடும். அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும். இந்த ஒகேனக்கல் ஸ்டைலில் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடணும். நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் மீன் போடுறேன். மீன் தலை மட்டும்தான் போடுறேன். போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழம்பு எடுத்துட்டோம்னா குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம தேங்காய் கம்மி தானே வச்சுருக்கனால கெட்டு போகாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு சாதம், குழம்பு, மீன் வறுவல் எல்லாம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.